ஜூன் 6 பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 15 முதல் 19 வரை. இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்புண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்புண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்புண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்புண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்த சமுதாயம் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அல்ல. மற்றவர்களை ஃபாலோ செய்கின்ற ஒரு சமுதாயமாக அமைந்திருக்கின்றது என்பார் பெரியார். ஒரு சிலர் அதிகாரத்தின் பின்னால் ஓடுகின்றார்கள். ஒரு சிலர் எங்கு அதிக பணம் கிடைக்கின்றதோ அங்கு போகின்றார்கள். ஒரு சிலர் பொருட்களின் பின்னால் ஓடுகின்றார்கள். ஆம், இதுதான் இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதனின் ஓட்டமாக இருக்கின்றது. ஆனால் இயேசு நம்மை வேறு ஒரு முறையில் சிந்திக்க அழைக்கின்றார். எவ்வாறெனில், வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்வினால் நம்மை பின்பற்ற அழைப்பு விடுக்கின்றார். இங்கு பணமோ அதிகாரமோ பொருளோ இடம்பெற முடியாது. மாறாக அன்பின் பணி மட்டுமே இடம்பெற முடியும் என்பதை எண்பித்து காட்டவே பேதுருவை காட்சி பொருளாக வைத்து சுட்டிக்காட்டுகின்றார் இயேசு. இயேசு 3 முறை கேள்வி கேட்டதற்கும் பேதுரு ஒரே பதிலைத்தான் தருகிறார். ஆனால் இயேசுவின் வெகுமதி என்னவென்றால் பணி மட்டுமே. 3 பதிலுக்கும் இயேசு கொடுத்த வெகுமதி பணி வாழ்வு. அதனால்தான் திருச்சபையின் தலைவராக பேதுருவை அரியணையில் அமர்த்துகின்றார். காரணம், பணி வாழ்வின் பிறப்பிடமாக பேதுரு விளங்குகின்றார். ஆம், இன்று நாம் யாரை எதற்காக பின்பற்ற விரும்புகின்றோம்? எதன் பின்னால் நமது ஓட்டம் இன்று அமைந்திருக்கின்றது? நமக்கென்று பலவீனங்கள் பல இருக்கலாம். நாம் சோர்ந்து போகலாம், தவறுகள் செய்யலாம். ஆனால் நமது அடிப்படை விழுமியங்களிலிருந்து நாம் மாறக்கூடாது. நமது பலவீனத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் நாம் கொண்டிருக்கின்ற நல்ல மதிப்பீடுகள் எப்போதும் இருக்க வேண்டும் நம்மிடம். பேதுருவின் அன்பை போல உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய நாளின் அழைப்பாக இருக்கின்றது. மேலும் தகுதியை தரக்கூடியவர் கடவுள் ஒருவரே. இந்த உலகத்தில்
கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதற்கோ அல்லது அவரது பணியை செய்வதற்கோ நம்மில் யாருக்கும் தகுதி இல்லை. ஆனால் அந்த தகுதியை தருகின்றவர் நமது ஆண்டவர் ஒருவரே. எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் செய்யக்கூடிய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். தகுதியை நமது ஆண்டவர் நமக்கு தருவார். ஜெபங்களும் வாழ்த்துக்களும். ஆமேன்.